பாரீர் பாரீர் திராவிட அரசியலின் குப்பையை பாரீர். 2 திராவிட அரசியலும் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது இந்த துரோகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து விவசாய நிலங்க. குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரோட்டில் வந்து நான் விவசாய நிலமாக இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி இப்படி குப்பையை கொட்டி ஒரு பொண்ணு விளையிற பூமியில் இன்றைக்கி குப்பையை போட்டு இன்றைக்கி மன அடி பிரிவாக மாற்றிட்டு இருக்காங்க ஜிசிஓர்காரங்க. திராவிட அரசியல் திமுக திமுக குரூப்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பையை போட்டு வச்சு ஒரு நல்ல ஒரு நிலத்தை மாடாக்கி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் என்ன பண்ணானுங்க, கடைசியில் அடிமாட்டு ரேட்டுக்கு விற்று அவன் லாபம் சம்பாதிச்சுட்டு போயிட்டுருப்பான். விலையை அவன் ஏற்றி விற்றுட்டு விலை ஏற்றிட்டு போயிடுவான். இதே தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய வேலைகள். பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பசுமையாக இருந்த பகுதி இன்றைக்கி வெறும் குப்பை கூலமாக காட்சியளிக்குது. இது குன்றத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அது. ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட மண்ணோட வளத்தை கெடுத்துட்டோம். சொன்ன மாதிரி இருக்கிற நீர் பிடிப்பையும் நம்ம தடை பண்ணிகிட்ருக்கோம். எல்னினோன்றானுங்க. அது எல்னினோன்றது வேறு மாதிரியா நீர் ஜீரோ வாட்டர் ஏரியான்னு சொல்லி ஒரு நாள் வருதுன்றாங்க. பிரேக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஏன் வராமல் இருக்க போகுது? எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மு? எல்லாம் விவசாய நிலம் தானே. விவசாய நிலத்தை ஃபுல்லாக அழித்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு, யாருக்காக, ஏன் பண்ணாங்க? ஏதாவது ஒரு காரணக்காரியம் இருக்கா? இல்லை டிஎம்கே ஆஃபீஸா, அது பார்க் ஆஃபீஸா? நம்ம ஓரமாக ஆட்டையை போடுறதுல 1ஆம் நம்பர் ஆளுங்க அவங்க. இப்படி ஆட்டையை போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த பதிவு பார்க்கும்போது. எனக்கு வந்து சங்கடமாக இருந்துச்சு. அதான் அந்த பதிவை போட்டு விட்டேன் நான். ஸ்பீட் பிரேக்கர் பாருங்கள், நல்ல சாதாரணமாக வந்துட்டு இருக்கிற ரோட்டில் அவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர். நிறையா ரோடுகளில் திமுக வாஜ்பேயில சின்ன சின்ன சந்துகளுக்கு கூட ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா, வண்டியோட சாக்கப்சர் பாதிக்கப்படும், செயின் பாக்கெட் பாதிக்கப்படும், சீக்கிரம் வாகனம் பழுதாகும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.